மொழிகளுக்கு இடையே சிறந்தே பிறந்த மொழி நம் தமிழ் மொழி. அத்தகைய தமிழ் மொழியால் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். 21/7/2024 ஞாயிற்றுக்கிழமை அன்று கம்பன் கழக விழாவிற்கு நம் பள்ளியில் இருந்து அனைத்து மாணவர்களையும், பள்ளியில் போட்டியிட்ட அனைத்து மாணவர்களையும் புனிதவம் பள்ளிக்கு கல்லூரிக்கு அழைத்து சென்றோம். எண்ணி துணிய கர்மம் துணிந்தவன் எண்ணுவோம் என்பது இழுக்கு என்ற வள்ளுவன் வாக்கிற்கு இணங்க அந்த பள்ளியில் மட்டுமே 50 பள்ளிகளுக்கு மேலான பள்ளிகள் கலந்து கொண்டனர். போட்டிகள் மிகவும் கடுமையாகவே இருந்தது. குறிப்பாக மாறுவேட போட்டியில கடைசி வரைக்கும் போனோம். அதுல பரிசுகள் வெல்ல முடியல. இரண்டாவது செய்யுள் ஒப்புவித்தல் போட்டியில் பார்த்தோம்னா சிவானி அவர்கள் இறுதி சுற்று வரைக்கும் சென்றார்கள். கிட்டத்தட்ட அந்த போட்டியில் கலந்து கொண்டவர்கள் எண்ணிக்கை 60ற்கு மேலாகவே இருந்தது. அதில் இறுதி சுற்று வரைக்கும் சிவானி அவர்கள் வெற்றி பெற்று சென்றனர். அடுத்ததாக பேச்சு போட்டி. குறிப்பாக 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு மாணவர்கள், அதில் மகாலட்சுமி அவர்கள், சிவபார்வதி, மணிகண்ட கிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொண்டார்கள். பங்கேற்பாளர்கள் மட்டுமே இருக்க முடிஞ்சது. மிக சிறப்பாக உரையாற்றினார்கள். இப்போது அவ்விழாவில் கலந்து கொண்ட, அந்த போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் நம் பள்ளியின் முதல்வர் ஐயா அவர்கள் பங்கேற்பாளர்களின் பரிசுகளை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறேன். இப்போது மாறுவேட போட்டிக்கான பங்கேற்பாளர் பரிசு மகிழினி, சுதர்சன், மாறுவேட போட்டி நைனிகா, அடுத்ததாக மாறுவேட போட்டி சன்விகா, அடுத்ததாக மாறுவேட போட்டி வரதலட்சுமி, பரிசுகள் பெற்ற மாணவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்ததாக மாறுவேட போட்டி மகா சிவபுகன், அடுத்ததாக செய்யுள் ஒப்புவித்தல் போட்டி. இதுதான் மிக கடுமையான போட்டி. இதில் இறுதி சுற்று வரைக்கும் சென்று வெற்றி பெற்று வந்த எம் சிவானி அவர்கள். அடுத்ததாக என் முருகன், பாராட்டுக்கள். அடுத்ததாக செய்யுள் ஒப்புவித்தல் எம் தனுஜா, அடுத்ததாக செய்யுள் ஒப்புவித்தல் இ கவியரசி, இந்த போட்டி பேச்சு போட்டி. இது ஒரு திறமையான போட்டி. ஒரே ஒரு நாள்ல தான் பயிற்சி பெற்ற மாணவர் இ மகாலட்சுமி, 10ஆம் வகுப்பு. பாராட்டுக்கள். அடுத்ததாக சிவபார்வதி, அடுத்ததாக மணிகண்ட கிருஷ்ணன், வெற்றி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் மனமார்ந்த பாராட்டுகள், நன்றி. அதைத் தொடர்ந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு அளித்த நமது பள்ளியின் முதல்வர் ஐயா அவர்களுக்கும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளும் தெரிவித்துள்ளேன். Different rounds of applause for the Tamil department. Please clap for the Tamil department. Thank you, ma'am. Thank you, sir. The next sports category. So Madurai Sagodhiya School Complex, they are conducting
football girls tournament held on Comroger International Academy on 20th 7, 2024. Okay, by the time our school participated in under 14 category girls football team. In first time our school history, they are going to participate that tournament. That very good play actually. They give best effort against last year winner. Their team last year winner. They are giving tough effect. The result is 0-0. The match will be draw. Then going to penalty. The penalty kick will be 0-3. We have lost the game. So very good goals. So now time to approach the children. First Shiva Parvati, the goalie of the tournament. Come. The next honor, Kaviyarasi, forward player. Shivani, the defense player. Madhusri, defense from Korea. Rushmita, defense. Shakti Sri, defense player. Shakti Kanishka, defense player. Purple, forward. Avalya Rani is all-rounder. Tanuja, forward. Then I call outstanding children. Neela Mitra. Ritika Sri. Shweta. Vikasni. Wait. Then Dhananya Sri. And last one, our under 14 girls team football captain Sankita. It's a time to thank our colleagues because of your support. Not that means I cannot do this participation and their achievement because of when I get practice time, immediately they are allowed to play. Then thank you Anand sir, thank you principal sir and our school management. Then my supporting staff, Pavitra ma'am and Shiva Murugan sir, thank you so much. Thank you sir. Once again, give a thunderclaps to our school champions. Thank you. And it's time to cheer up our children's mood. So it's the certificates going to distribute related to Cubs and Bulls participation. Next, last month, 29, held the state level championship pre-test camp held at Saint Pope School. This is the certification our school students got from the Thoothukudi districts. We are going move from the Kovalpatti districts, but we got from Thoothukudi district. 12 members from our school got the certification from the Thoothukudi district. Now I'd like to call Jay Praveen Bala from grade 3.
Magashiva Gugan from grade 4. Naushad Hussain from grade 3. Naveen Sai Kumar from grade 3. Abhimanyu from grade 5. Kavin Krish from grade 5. Muthikarthi from grade 5. It's the time to welcome our beautiful birds. Ritika Sri from grade 3. Neelamatra from grade 3. Shakti Kanishka from grade 4. Heartily gives the thanks to our management, our respected principal sir and our co-workers. Thank you so much. Without your support, I won't do that. Especially thanks to principal sir and Anand sir. Thank you, sir. அடுத்ததாக நம் பள்ளியின் முதல்வர் ஐயா அவர்கள் உரையாற்றுவார்கள். Good morning. So, I request teachers to take your seat. Okay. So far we have waited for the teachers to get settled down. Today we have distributed prizes and you are given that medal. I hope we don't have medals, right? We have distributed certificates in 3 categories. First one is for Tamil, and the second one is for sports, and third one is for scout, right? So cups and gold. See, we want to learn a very important aspect in this all these categories. Winning in any competition is not very important. The very first thing is we have to go there and we have to present ourselves in the battle or in the so-called competition, where among the many competitors from various schools. So the very first thing what we have to learn is what we have to develop the trait or the institution or the intuition that in ourselves is to face the challenge, right? So we have to stand and we have to face the challenge that what life poses. So students, we have to understand, or you have to understand that every day we have to face a new challenge. So life keep on gives a new challenge every day. So we have to be very fit, both physically and mentally, to face such kind of challenge. We cannot say I'm not okay in mind, I'm not okay in physics,
I'm not okay in health condition. We cannot say such kind of things. We have to be, at any cost, we have to make ourselves to be fit. So first of all, above all, I want to congratulate the teachers who have taken a much pain. The two, with a very limited time, they have trained the students, especially about the Tamil competition. I think I got one day previously, before that one day, I've got information. I think 1 or 2 days. I immediately called the teachers and I said, at least go and participate. So those teachers, they have taken the effort and they have made the students to participate. And I really congratulate the students in all these three categories. You have made your very good efforts. So what we are going to take from this? We have seen these three categories. 3 prize எல்லாம் பார்த்தோம். இதிலிருந்து நம்ம என்னத்தை கத்துக்கிட்டு அடுத்த நிலைக்கு நம்ம போக போறோம். What we have learned. நம்ம என்ன கத்துக்கிட்டோம்? இதிலிருந்து நம்ம என்ன ஒரு நாலேஜை அடுத்த லெவலுக்கு நம்ம கொண்டு போக போறோம். நல்லா யோசிக்க தெரிஞ்ச எல்லாரும் யோசிங்க. சின்ன பிள்ளைங்களை விட்டுட்டு பெரிய பிள்ளைங்களை யோசிக்க தெரியலையா? இப்போ ஒரு லெவல் அச்சீவ் பண்ணிட்டோம். இதுல இருந்து நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும். இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டு நம்ம அடுத்த லெவலுக்கு போகலாம். ரைட்? ஒரு விஷயம் சொல்லிட்டுங்களா? அடுத்த லெவல் இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காம்படிஷன்லுமே வந்து பாத்தீங்கன்னா we have gone up to the last extreme limit. இன்னும் அடுத்து நமக்கு சக்சஸ்க்கு எவ்வளவு தூரம் தான் இருக்கு? ஒரே ஸ்டெப் தான். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் we have gone to a very great limit. எத்தனை பேர் ஒரு 50 ஸ்கூல் காம்படிஷன்ஸ் வந்தாங்க. அதுல எல்லாத்துலயும் பார்ட்டிசிபேட் பண்ணி லாஸ்ட் ரவுண்ட் வரைக்கும் போனாங்கன்னா what it means is we are very close to the great success. இதுதான் நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம். அப்போ நம்ம கிட்ட வந்துட்டோம்னு இல்லை, இது வரைக்கும் பண்ண எஃபர்ட், இது வரைக்கும் கொடுத்த ஹார்ட் ஒர்க், இது வரைக்கும் பண்ண டீம் ஒர்க், இது அந்த ஒரு பக்கம் தான் இருக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? நம்ம லாஸ்ட் ஸ்டெப் வந்துட்டோம். அடுத்தது நம்ம அச்சீவ் பண்ண வேண்டியது பிளேஸ்மெண்ட். இந்த லாஸ்ட் ஸ்டெப்புக்கும் அந்த பிளேஸ்மெண்ட் போறதுக்கும் எவ்வளவு கேப் தான் இருக்கு? கொஞ்சம் கேப் தான் இருக்கு. ஈஸியா அடிச்சிட முடியுமா? முடியாது. அங்கதான் இருக்குது பெரிய சேலஞ்ச். சரிங்களா? முன்ன எப்பயும் உழைச்சதை காட்டிலும், முன்ன பண்ண ஹார்ட் ஒர்க் காட்டிலும், முன்ன இருந்த டீச்சர்ஸோட டீம் ஒர்க் காட்டிலும், அந்த லாஸ்ட் அந்த ஃபியூ மினிட்ஸ் இருக்கு இல்லையா, ஃபியூ ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா, அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபுல் எஃபர்ட்டோ ஃபுல் டீம் கோஆர்டினேஷன்ஸும் எல்லாமே அங்கதான் இருக்கு. ஸோ இது வரைக்கும் வந்துட்டோம், வெரி குட், ஹாப்பி. ஆனா அந்த லாஸ்ட் ஸ்டெப் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் நம்ம ரொம்பவும் பாத்தீங்கன்னா ரொம்பவும் கேர்ஃபுல்லா இருந்து சக்சஸ் பண்ணி போக வேண்டிய அந்த லாஸ்ட் ஸ்டேஜ்ல நம்ம இருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்ம இந்த டீம் கோஆர்டினேஷன், ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் தட். I want to see you people, I want to see you teachers to excel in all aspects. இன்னைக்கு காலையில் நான் ஒன்று படித்தேன், மாற்றம் முதலில் உன்னிலிருந்து தொடங்கட்டும். மாற்றம் முதலில் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகட்டும். நான் ஒரு சேஞ்ச் எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா, நான் இருக்கிற சொசைட்டி, நான் இருக்கிற இடம், நான் இருக்கிற சுற்றி இருக்கிற ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய சேஞ்ச் எதிர்பார்த்தேன்னா, அந்த சேஞ்ச் ஃபர்ஸ்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும்னா, இட் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் மீ. யார் மாற்றத்தை விரும்புகிறார்களோ அவங்களுடைய இதுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஐ வாண்ட் ஆல் த டீச்சர்ஸ் டு equip yourself, to equip your skills. The very basic reason in making this podium is I want every teacher to stand in this podium and you have to deliver. இதுக்குன்னு ஒரு ஒழுங்கு இருக்குங்க, இதுக்குன்னு ஒரு அந்த ஒரு presentation skill இருக்குங்க. You have to develop such kind of things. So each and every day we have to keep on updating ourselves. So last இருந்த ஸ்கில்ஸை காட்டிலும் இப்போ நம்ம ஸ்கில்ஸ் டீச்சர்ஸ் நம்ம ஸ்கில்ஸ் எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்கும்.
how good is our presentation, how good is our English communication, how good is our interpersonal skill, right? So we have to work, keep on continuously analyzing ourselves, and we have to keep on improving ourselves so that success can be attained at any moment. So we are very that close. We are very just a bit or an inch behind the success. But to attain that inch level, it requires furthermore great achievement, or furthermore great effort, furthermore great concentration, right? So I wish all the teachers a very great success ahead, and I encourage all the students. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். எந்த காம்படிஷனாக இருக்கட்டும், அதுக்கு என்ன பண்ணலாம், எவ்வளோ தூரமாக இருக்கட்டும், ஐயோ கேர்ள்ஸ் எவ்வளோ தூரம் அனுப்ப மாட்டாங்க, அதெல்லாம் நீங்கள் கவலையே பட வேண்டாம். நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களா, வர காம்படிஷன்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கா, உங்கள் பேரண்ட்டை கன்வின்ஸ் பண்ண வேண்டியது ரெஸ்பான்சிபிலிட்டி எங்களுக்கு, நாங்கள் பார்த்துக்குவோம். நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்து சும்மாலாம் போகக்கூடாதுங்க. நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தோம்னா அங்கே என்ன பண்ணக்கூடாது, சும்மா ஏதோ வந்தாங்க 10 ஸ்கூல் வந்தாங்க, அதில் ஒரு ஸ்கூலில் ஜிகே வந்தாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னு மட்டும் நம்ம எங்கேயும் போனாலும் அப்படி வந்துடக்கூடாது. எங்கே போனாலும் இப்படிப்பட்ட ஒரு ஸ்கூல்லேருந்து வந்தாங்கன்ற ஏதாவது ஒரு சின்ன ஒரு எஃபர்ட்டாவது அங்கே நம்ம க்ரியேட் பண்ணிட்டு வந்திருக்கோம். அதுக்குன்னு பெஞ்சு அங்கெல்லாம் உடச்சிட்டு அப்படி இப்படியே இல்லை, ஒரு ஏதாவது ஒரு தாக்கத்தை நம்ம எங்கே போனாலும் அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு தாக்கத்தையாவது ஏற்படுத்திட்டு வரணும். ஸோ இதை மைண்டில் வச்சுக்கிடுங்க. இனி அடுத்து எந்த காம்படிஷன்ஸ்க்கும் போனாலும் ஒரே விஷயந்தான் மனசில் இருக்கணும், ஐ ஹாவ் டு கிவ் மை 100% பெஸ்ட். சொல்கிறது விளங்குதுங்களா? எந்த காம்படிஷன் எங்கே போனாலும், ஸ்டடீஸ்லாம் ஆகட்டும், காம்படிஷன்ஸ் ஆகட்டும், நமக்கு மைண்டில் இருக்க வேண்டிய ஒரே விஷயம், ஐ ஹாவ் டு கிவ் மை 100% பெஸ்ட். ஆச்சுங்களா? ஐ ஹாவ் டு கிவ் மை 100% பெஸ்ட். சரிங்களா? அந்த ஒரு விஷயத்தை யோசிங்க. எந்த கேம்ஸ், ஸ்டடீஸ் என்னென்ன இருக்கட்டும், கீப் ஆன் கிவிங் யுவர் பெஸ்ட் அவுட் ஆஃப் யுவர் செல்ஃப். ஸோ வித் திஸ் ஐ டேக் மை லீவ். தேங்க் யூ, அண்ட் ஐம் லுக்கிங் ஃபார் அதர் காம்படிஷன்ஸ் அண்ட் ஆல். ஸோ நம்ம இந்த லிமிட் இப்போ இப்போதைக்கு மேக்ஸிமம் எங்கே போயிருக்குங்க, மேக்ஸிமம் இப்போ நம்ம வந்து தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் போயிருக்கிறோம், பக்கத்தில் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் போயிருக்கிறோம், அருப்புக்கோட்டைக்கு போயிருக்கிறோம். நம்மளுடைய எக்ஸ்ப்ளோரேஷன் எக்ஸ்ப்ளோர் பண்ணது இது இந்த லிமிட்டோட போதுமா? இந்த லிமிட் போதுமா? நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணது, நம்ம போய் பார்ட்டிசிபேட் பண்ணது, நம்ம போய் பார்ட்டிசிபேட் ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டதெல்லாம் வெறும் எங்கே மட்டும்தான் இருக்குது. மிஞ்சி போனால் நம்ம ஸ்கூல்லேருந்து ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது. இது போதுமா? இதுல ஹாப்பியா இருக்கீங்களா? இல்ல இல்லையா? வேர்ல்டு எவ்வளவு பெருசு இருக்கு. ஏன் நம்ம வந்து ஏன் ஒரு ஸ்டேட் லெவல் காம்படிஷனுக்கு எய்ம் பண்ணக்கூடாது? ஏன் ஒரு நேஷனல் லெவல் காம்படிஷனுக்கு எய்ம் பண்ணக்கூடாது? இன்டலெக்சுவல் காம்படிஷன்ஸ் வேர்ல்ட் லெவல் எத்தனையோ நடக்குது. ஸோ எப்பவுமே எய்ம் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லை, இன்னும் அடுத்த லெவல் இந்த லெவல் வந்துட்டுனா அடுத்தது போகணும் அப்படின்னு அப்படி ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களை நீங்களே தான் என்ன பண்ணிட்டு இருக்கணும், என்ன பண்ணணும், we have to push ourselves to achieve those great things. யாருன்னா வந்து நம்மளை மோட்டிவேட் பண்ணுவாங்க, யாருன்னா வந்து நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, போங்க இன்னும் அதெல்லாம் போங்க சொல்லுவாங்க, எதிர்பார்க்கணுமா? இல்லை. we have to keep on motivating ourselves to achieve the great heights. இதோடு நின்றக்கூடாதுங்க. நம்மளோட அச்சீவ்மெண்ட்ஸ், நம்மளோட பார்ட்டிசிபேஷன்ஸ் எல்லாம் வேற எங்கேயோடு நிற்கக்கூடாது. ரைட்டுங்களா? ஸோ தேடுங்க, நிறைய விஷயங்களை தேடுங்க, நிறைய காம்படிஷன்ஸை தேடுங்க. எங்கே இருக்குதோ சொல்லுங்க. டிஸ்டன்ஸ் இஸ் நாட் அ மேட்டர். இஃப் யூ பீப்புள் ஆர் ரெடி, ஐ எம் ஈவன் ரெடி டு டேக். லாஸ்ட் இயர் நமக்கு வந்து கப்ஸ் அண்ட் புல்புல்ஸில் எங்கே ஒரு கேம்ப் வந்துச்சு தெரியுங்களா? கப்ஸ் அண்ட் புல்புல்ஸ் கேம்ப் எங்கே வந்துச்சு? கரூர். அப்புறம் உட்காருங்க. ஆனால் சார் கப்ஸ் அண்ட் புல்புல்ஸோ இல்லை அந்த ஸ்கவுட்டுக்கு எங்கே கேம்ப் ஒரு கான்ஃபரன்ஸ் வந்துச்சு? இல்லை, ஸ்ரீலங்காவுக்கு வந்தது. மேம கேட்டு பாருங்க. ஓகேங்களா? ஸ்ரீலங்காவுக்கு வந்தது. ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் கேன் பார்ட்டிசிபேட்.
ஓகேங்களா? ஸோ சான்சஸ் இத்தனை முறை நிறைய வருதுங்க. நம்ம அந்த சான்சஸ் உண்மைதானே? ஸ்ரீலங்காவுக்கு வந்தது கான்ஃபரன்ஸ் வந்தது உண்மைதானே? ஸ்டூடெண்ட்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் தானே? நம்ம ஏன் அதுக்கு எய்ம் பண்ணல சார்? நம்மலாம் ஏன் எங்க அப்படி லிமிட் பண்ண வேண்டாம். நம்மள என்ன பண்ணிக்கொண்டா அப்படி லிமிட் பண்ண வேண்டாம். இந்த சக்சஸ் தான் போதும்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம நின்ற வேண்டாம். இன்னும் அச்சீவ் பண்றதுக்கு காம்படிஷன்ஸ் நிறைய இருக்கு. உங்களுடைய சிறகுகளை விரைங்க, மனதின் சிறகுகளை விரிங்க. இங்க காம்படிஷன் போறது இல்லாம எத்தனையோ விஷயங்கள் இருக்கு, அதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஸோ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். டீச்சர்ஸ் அப்டேட் இருங்க, நீங்களும் அப்டேட் ஆகுங்க, ஸ்டூடெண்ட்ஸை என்கரேஜ் பண்ணுங்க. யூ ஆர் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.